இப்ப நீங்க ஒரு கடன் நமக்கு குடுத்துட்டுருக்காங்க. அவங்க ஏமாத்திட்டாங்க. இல்ல அப்டின்னா நம்மளுடைய சொத்துக்கள ஏமாத்திட்டாங்க. அந்த மாரி ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம எதுக்காக அந்த கோவில்ல போயிட்டு மிளகா அரைச்சு தடவுறோம்? என் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. ஸோ அத நான் உங்ககிட்ட குடுக்குறேன். நீங்க எனக்கு அத முழுமையாக எனக்கு அதுக்கான நீதிய எனக்கு வழங்குவீங்க அப்டின்னு, நான் முழுமையா உங்ககிட்ட சரணாகதி அடைதல் அப்டின்னு ஒண்ணு சொல்லுவேங்க. அப்ப முழுமையா சரணடைறதுன்னு இருக்கும் இல்லைங்களா? அப்ப அது எப்டி இருக்கணும் அது? ஆத்மார்த்தமா நம்ம 100% அங்க குடுக்குறோம் அப்டின்னா, அந்த இறைவன் நம்பி குடுத்துறணும். அந்த அம்மன நம்பி நம்ம குடுத்துறணும் அப்டின்னு. இங்க அம்மன நம்பி எல்லாம் மொளகா அரைச்சு தடவி குடுத்துட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்கள திட்டுறது. அவன் இன்னும் 4 நாள் ஆச்சு. இன்னும் எனக்கு தரல. அவனையெல்லாம் இது சும்மாவே விடாது. சாமி அவன அப்படி பண்ணிரும், இப்படி பண்ணிரும்ன்னு சொல்லிட்டு, தனக்குள்ள இருக்கிற அந்த கோபத்தை வார்த்தைகளாக வெளிப்படுத்துறது. இப்ப இந்த மாதிரி இருந்தா, உண்மையான அதனுடைய ஆணிவேர் என்னன்னா, நம்பலைன்னு அர்த்தம். எந்த ஒரு அம்மனை நம்பி நம்ம அந்த கோரிக்கைய அவங்க கிட்ட வைக்கிறோமோ, அந்த நம்பிக்கை 100% இல்லை.